ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம வந்து சாட்டர்டே சண்டே அன்றைக்கி எடுத்த விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விலாகில் ரெசிபிலாம் எதுவும் இருக்காது. ஒரு அவுட்டிங் மாதிரி சாட்டர்டே அன்றைக்கி போயிருந்தோம். அந்த கிளிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அப்புறம் இந்த அன்றைக்கி அவுட்டிங் போயிருந்தேன் இல்லையா, அன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் நான் வந்து பார்த்து அவங்ககிட்ட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதை பற்றி கொஞ்சம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த சண்டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நான் மருந்து சாப்பிட்றதுக்காக பெரியம்மா வந்து வர சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே நான் போயிருந்தேன். அது நம்ம ஊர், அதாவது நான் பிறந்த ஊர் அது. அங்கே போயிட்டு மருந்து சாப்பிட்டுட்டு வந்தேன். அந்த கிளிப்ஸும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க, என்ன மாதிரி சாப்பாடு எடுத்துக்கணும், இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை பற்றின வீடியோ தான் ஃபுல்லாக இதில் இருக்கும். ஸோ வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அன்றைக்கி சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா, மதியமே நாங்கள் அவுட்டிங்காக பாண்டி போயிருந்தோம். அப்போ பீச் கிட்டே சரி ஈவினிங் ஆகிடுச்சு, சும்மா ஒரு வாக் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி மீட் பண்ணேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யாரோ மாதிரிலாம் பேசவே இல்லை, ரொம்ப நல்லா பேசினாங்க. அதுவும் இந்த குட்டீஸ் வந்து சொல்லவே தேவையில்லை, அந்த அளவுக்கு நல்லா பேசினாங்க. குட்டீஸ் பேர் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சனா, சமர்ஜித். அப்புறம் இந்த சமர்ஜித் தம்பி தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டடாக பேசினார். அவர் பேசின விதமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து எனக்கே ஹாப்பியாக இருந்தது. அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ரொம்ப ஆசையாக பேசினா. ஸோ அந்த ஃபேமிலி மீட் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு நானும் தம்பி அஷத்தப்பா 3 பேர் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். நைட் வந்து பார்த்திங்கன்னா டின்னர் வெளியிலே சாப்பிட்டுட்டு போயிட்டோம். வீட்டில் போயிட்டு சாப்பிட லேட் ஆகிடும் அப்படின்றதுனால வெளியிலே சாப்பிட்டு தான் நாங்கள் கிளம்பி போனோம். அர்ஷத் குட்டி ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருக்கானிட்டு. அங்கே வந்து நிறைய வந்து ஏதோ இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் தம்பி வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த மந்திரக்கோள் வேணும் கேட்டுகிட்டே இருந்தான். அங்கே ஸ்டார் போட்ட மாதிரி ஒரு லைட் வச்ச மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு டாய்ஸ் விற்றுட்டு இருந்தாங்க. அது ஒன்று வாங்கி கொடுத்தேன். சரி இது ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருக்கானே சொல்லிவிட்டு இது வாங்கி கொடுத்தது ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். இதுக்கப்புறம் சாட்டர்டே முடிஞ்சு சண்டே மார்னிங் வந்து வம்புப்பட்டு போயிருந்தேன். அதாவது என்னுடைய பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு நான் அந்த மருந்து சாப்பிட்றதுக்காக போனோம். அதுக்காக அப்பா தான் என்னை காலைல வந்து கூட்டிகிட்டு போனார். காலையில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் வயிற்றுலேயே வர சொல்லியிருந்தாங்க. எதுவுமே சாப்பிடக்கூடாது, ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே போகணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், எதனால் நான் வந்து இந்த மருந்து சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு கழுத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஷோல்டர் கிட்ட வீங்கியிருக்கு. இது வந்து நான் அந்த நேற்று அவுட்டிங் போயிருந்தேன் இல்லையா, சாட்டர்டே அவுட்டிங் போயிருந்தேன்ல, அப்போ ஹேண்ட்பேக் மாட்டினேன். அந்த ஹேண்ட்பேக் மாட்டினதுனால இந்த மாதிரி 2 பக்கமும் வீங்கிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நின்று பாத்திரம் விளக்குறது இல்லை வேலை செய்கிறது இந்த மாதிரிலாம் ஆகும்போது கையிலையும் வீங்கும். அதே மாதிரி ஹேண்ட்பேக் மாட்டினா வீங்கும், ரொம்ப நேரம் நடந்தால் வீங்கும். சில சமயம் ரீசனே இல்லாமல் தூங்கி எழுந்தால் கை கால் வீங்கியிருக்கிறது, இல்லை வேறு ஏதாவது காலில் இடுப்பில் இந்த மாதிரி எங்கன்னா வீக்கம் இருக்கிறது பார்க்கலாம். எதனால தான் இப்படி வருதுன்னு டாக்டர்கிட்ட போயும் சரியாகலை. ரூமட்டாய்டு மாதிரி இருக்கான்னு நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதுவும் நான் செக் பண்ணி பார்த்தா அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு வீக்கம் இருக்கிறது தெரியும். ஸோ இது மாதிரிலாம் எதனால தான் ரீசனே இல்லாமல் இந்த மாதிரி வீங்குது, அப்புறம் திடீர்னு அதுவே காணாமல் போயிடுது. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால சரி இதுக்கு நாட்டு மருந்து சாப்பிட்டா வந்து சரியாயிடும்னு பெரியம்மா சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இப்போ நானும் அப்பாவும் அங்கே போயிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் எங்கள் ஊர் வந்துடும். அது ரொம்ப கிராமம் மாதிரி தான் இருக்கும். இப்போ நாங்கள் போகிறது பார்த்திங்கன்னா எங்கள் பெரியப்பா வீடு, அதாவது எங்கள் அப்பாவோட அண்ணன் வீடு. அங்கே பெரியம்மா தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மருந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது அவ்வளோ கசப்பாக இருந்துச்சு. அது இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப கசப்பாக இருந்தது. இவர் தான் அப்பாவோடைய அண்ணன், என்னோடய பெரியப்பா. நான் அப்பான்னு தான் சொல்வேன், அம்மான்னு தான் சொல்லுவேன். பெரியப்பா பெரியம்மாலாம் இது வரைக்கும் நான் பிறந்ததுலேருந்தே கூப்பிட்டது கிடையாது. உங்களுக்கு புரியணும் யார் இவங்கன்னு தெரியணுன்றதுனால தான் நான் பெரியப்பா பெரியம்மான்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கேன். நாங்கள் காலையிலே போயிட்டோம் அப்படின்றதுனால அங்கே போனதுக்கப்புறம் நான் தான் கோலம் போட்டேன். அப்புறமா வந்து மருந்து கொடுத்தாங்க. மருந்து அவ்வளோ கசப்பாக இருந்தது. இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு கசப்பாக சாப்பிட்டதே கிடையாது. பார்க்கக்கூடாது, மென்னு வாயில் வைக்காதம்மா, வாயில் வைக்கக்கூடாது, மென்னு நேரு மென்னு நேரு மென்னு 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 நல்லா பல்ல பிடிச்சின்னு பல்ல பிடிச்சின்னு அப்படியே குறைப்பு மண்ணு மொழிக்கிட்டு அவ்வளோதான் தீர்ந்து போச்சு. வேலை மென்னுடு, நல்ல மென்னு, நல்ல நல்ல மெல்லு, நல்ல நல்ல மெல்லு, நல்ல மென்னு கூட முழுங்கு.
தப்பே கிடையாது. ஆ இது ஒரு வலி மாட்டான். ஆ. வலி எப்படி தாங்குறோமோ அப்படி அதே தான் நீ அதை நினைக்காத, கஷ்டப்பான்னு நினைக்காத. என்ன கெஞ்சி எங்கெங்க போய் பைசா கொடுத்தோம் அந்த மருந்து நான் இல்லாத. நான் தண்ணி குடிச்சிடுறேன், தண்ணி குடிச்சு தண்ணி அப்படியே உள்ளாட அனுப்பிடு. ஒரு அவ்வளோதான், வாங்கி எடுக்கக்கூடாது. தண்ணி பூரா குடிமா. தண்ணி குடிமா. முழுங்க முழுங்கு முழுங்கு முழுங்க முழுங்க, அப்படியே முழுங்குமா. அப்படியே போயிடணும், தலையா கூட போயிட்டோம். தண்ணி ஊற்றுமா முதல்ல. பரவாயில்ல. நீ பரவாயில்ல. அதான் 2 வேளைக்கு நாளைக்கு காலையில் இருந்து அதே மாதிரி வச்சிடல, பாதி வச்சுக்கணும், கொஞ்சம் பிஜியில் வச்சுக்க. அப்புறம் 4 அன்னைக்கு என்ன கிழமை, செவ்வாய்க்கிழமை காலையில் 3 வேலை இருக்கணும். 3 நாளைக்கா டீ குடிக்கக்கூடாது. இப்போ கூட டீ பால் தான் குடிக்கணும், வேண்டாம். டீ குடிக்கக்கூடாது. இது கத்திரிக்காய் கவிச்சே சாப்பிடக்கூடாது 3 நாளைக்கும். 3 நாள் தான் இந்த மாதிரி கொடுக்கலாம். என்ன வேற என்ன தரவா? பண்ணு கஷ்டப்படுத்துறமா. திருப்பி வச்சு கொடுக்குறேன். பல்லு ஃபுல்லா கசக்குது. இந்த மருந்தை சாப்பிட்டது எங்கள் பெரியப்பாவால் தான் தாங்க முடியல. என்னை விட அவர் வந்து சக்கரை இருந்தால் கூடு, வேறு ஏதாவது இனிப்பு இருந்தால் கூடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனால் பெரியம்மா தான் வந்து அதெல்லாம் எதுவுமே கொடுக்கக்கூடாது, எதுவுமே சாப்பிடாமல் இருக்குது நல்லதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் பெரியப்பா ரொம்ப சொன்னதுனால கொஞ்சோண்டு பண்ணு மட்டும் எடுத்து வந்து கொடுத்தாங்க. அந்த கசப்பு தெரியக்கூடாது அப்படின்றதுனால, சக்கரை சாப்பிடக்கூடாதான், அதனால் சாப்பாட்லேயும் சேர்த்துக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3 நாளுக்கு கருவாடு, கத்திரிக்காய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி உப்பு இல்லாமல் காலையில் சாப்பிட சொல்லியிருக்காங்க. வெறும் பச்சரிசியை வந்து பொங்கி உப்பு இல்லாமல் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு வழியாக மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பச்சரிசியில் உப்பு போடாமல் சாதம் வந்து பொங்கி சாப்பிட சொல்லியிருந்தாங்க. அதான் காலை சாப்பாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டீ காஃபிலாம் வந்து 3 நாளுக்கு வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாதான். அப்படியே கொஞ்சம் அப்படியே காலையில் எல்லா வேலையும் அப்படியே சைடில் பாத்திரம் விளக்குறது, இந்த மாதிரி எண்ணெய் ஃபில் பண்ணி வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே நான் வந்து சாதமும் வந்து செஞ்சுட்டேன். அர்ஷத் குட்டிக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. ஸோ அவ்வளோதான். அப்புறம் அர்ஷத் அப்பாவுக்கு தோசை தான், ஏன்னா சண்டே இல்லையா, அவர் வீட்டில் தான் இருந்தார். ஸோ இது மாதிரி தான் டிஃபன் அவங்களுக்கு போட்டு தனியாக செஞ்சுட்டு எனக்கு தனியாக செஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த vlog போடுற அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே. ஸோ சண்டே, மண்டே, டியூஸ்டே 3 நாள் நான் வந்து மருந்து சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். மறுபடியும் வராமல் இருக்கணும்னு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். அப்புறம் நீங்கள் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க ஹாஸ்பிட்டல் போங்க, இந்த ப்ராப்ளமாக இருக்கலாம், இதுக்கு இந்த சொல்யூஷன் பண்ணுங்கள். சில பேர் கோயிலுக்கு வந்து ஏதோ ஒரு தீர்த்தம் வந்து சாப்பிட்டிங்கன்னா சரியாயிடணும், அதுவும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. இந்த அளவுக்கு என்னை வந்து கேர் பண்ணி எனக்கு நிறைய வந்து டிப்ஸ் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்குமே. அதேமாதிரி அம்மாவோட ஹெல்த் பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா. அம்மா வந்து சொல்ல சொன்னாங்க, அம்மா இப்போ பரவாயில்லையா, அவங்களுக்கு ஹெல்த் வந்து பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு இசிஜிலாம் எடுக்க சொல்லியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வேணால் உங்களுக்கு நான் மறுபடியும் என்னன்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு vlogல வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.